இந்த நாடு நிலைமை என்னன்னு ஆச்சு? நாடு நிலைமை இவன் கவட்டுக்குள்ள பாரு. பெண்கள் தான் குல விளக்கு. என் தாய்மார் ஊரா லேசு கிடையாது. கட்டுன கணவனை ஏன்டா அழுவுற சொல்லுடா. ஓ வேலை மாசா பாடுறா பேப்ப மேன ஃபீலிங்கடா. எனக்கு தாண்டா தெரியும். சரிடா. கல்யாணம் பண்ணவங்களுக்கு தாண்டா தெரியும் அந்த வெதர் அடி. என்னது மதர் அடி? அதிசய பூலாக சிரிப்பாங்க நம்ம. ஏடா கல்யாணம் பண்ணவனே ஏன்டா கொட்டையில அடிக்க சொல்ற? ஏய் பொண்டாட்டிட்ட அடி வாங்கினாலாம் கை தூக்கு. ஏ அவனை இங்க தூக்கிட்டு வாடா. இன்னும் கல்யாணமே பண்ணல உடனே இப்படியா என்ன இப்படி? மனைவி அடிப்பது அது வந்து வெளியே சொல்ல கேவலம் அல்ல. கொட்டைல் கொட்டை அது அன்புனால் அடி வாங்குவார். கொட்டையிலே அடி வாங்குங்க. இவன் புழக்க வாங்கிட்டு முண்ட சட்டி ஓடல 7 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த புண்ணு ஆறல. போய் அது தோசை சுடும் போது பின்னாடி போய் இப்படி நோண்டி இருக்கேன். தோசை கரண்டிக்கிட்டே பழுக்க காய வச்சு கையில் எடுத்துக்கிட்டு சுட்டு விட்டுருச்சு. இன்னும் பாரு பிதுக்கு மருந்து ஓட்டு ஒண்ணுக்கு இருக்கும் போது கம்ப முட்டு கொடுத்தே இருப்பேன். இந்த மசுரமையம் பேசினேன் என்னைய. ஆனால் ஆண்களை பூரா பாதுகாத்து ஏலே ஏன் திரிகிட்டே இருக்க? உனக்கு பொண்டாட்டி நினைப்பு வந்துருச்சா? திருகால் மை செட்டு போடுவது லேசு கிடையாதுப்பா. மை செட் சூப்பர்ப்பா. கைதட்டு எல்லாரும். இன்னும் நோண்டினா மணிக்கோட்டோட உடச்சு போடுவேன். அவன் யாரா? சின்ன கப்பலிங்க தொங்காசு. அவனுக்கு இருக்குடி நொப்ப முட்டை. என்னை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு அந்த லகுடு. நம்ம ஊராத்தாவே பரம்பக்கூடியா இருடா. மூத்தத்தை குடிக்க சொல்றேன். உப்பு கைக்கிறனே. ஏய் சும்மா இருங்கடா. அன்புக்குரிய பெரியவர்களே, என் அருமை தாய்மார்களே, எது எப்படி இருந்தாலும் நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம எவன்ட்டையும் கடை வாங்காம நீங்க 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் எல்லாருமே. இந்த ஆயோ வாயில பேயோ இந்த இடியப்பம் மசுரெல்லாம் சொன்னேன்னா சடக்குன்னு முடிச்சு போடுவேன். உங்க காசு ஒண்ணு இல்லாம போயிடும். உண்மைதான். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு கொத்தனாரு. அப்ப மத்த ஏரியா கொத்தனார் ஊரா என்ன மட்டகம் போட்டு தொடச்சுக்கிட்டா இருந்தேன். இன்னைக்கு சொல்றேன் ஏங்க சூம்புங்க. ஏலே ஒரு என்னைய மண்ணை ஊத்தி எரிச்சுட்டு போங்கடா. நான் நாடகத்தில் எம்கேஆர் தியாகியா செத்தம் இருக்கா. ஏய் நீங்க 3 பேர் ஆளுக்கு ஒரு பெட்ரோல் கொண்டு எரிங்கடா. நான் என்னடா செய்ய உதுத்துட்டேன்டா. விழா கமிட்டி எங்கப்பா? இவன் சாஞ்சிட்டேன் நிறவள தையனார் மாதிரி. இதை சொல்லுடா. நம்ம தம்பி எப்படி இருக்காங்கடா? தம்பி நாங்க கிட்டத்தட்ட 25 ஆண்டு அவர் நாடகம் பயணித்ததுக்கு இந்த வருடம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சி கொண்டு வந்திருக்கோம். எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. அவர் பேசல ஏத்து பேசினா அவர் நாடக கண்ணோட்டம் இல்லாம உங்க சிந்தனையில் வந்துருவாரு. உங்க கை வணங்கி கேட்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சி அமைத்திருக்கான். எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று விழா கமிட்டியினர் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இவன் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். இவன் அங்கிட்டு பாய் வாங்கிட்டு தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கப்பா அன்னை கஷ்டப்பட்டிருக்கேன். டேய் அவன் என்னையே நோத்தங்க மாட்டான்டா. காவல்துறை எங்க ஐயா காவல்துறை ஐயா சுடலாமா? என்னைய சுடலாம்? உண்மையிலேயே எனக்கு அதிக நண்பர்கள் யாருன்னா காவல்துறை தான். நான் மறக்கவே மாட்டேன். நீங்க எல்லாரும் நினைக்கலாம் காவல்துறையை எம்கேஆர் மேடைக்கு பேசுறாரு அவங்ககிட்ட கமிஷன் வாங்குவார். கிடையாது. நான் சாகு வரை அவங்களுடைய நன்றியை மறக்க மாட்டேன். நம்ம அன்பாளையம் ஆதரவற்ற இல்லை அதை நம்ம கட்டி முடிச்சாச்சு. அதில் மக்கள் இருக்காங்க. ஆனால் என்னுடைய சொந்த இடத்துல 4 வீடு கட்டி கொடுத்தேன் நாடு குடும்பத்துக்காக. அதற்கு எம்சாண்டு சிமெண்ட் போன்ற அனைத்தும் அதிக உதவி செய்தது காவல்துறை அதிகாரிகள் தான். நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இவ்வளவு ஆதங்கம் பேசுறமே ஐயா. எனக்கே 2000 போட்டிய மானாமர பக்கம். இதை நான் எந்த கோயில போய் தூத்துறது? தப்பு என் மேலதான். என் டிரைவர் முண்டை டிராக்டர் ஓட்டினவன் மங்கு 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 மங்குன்னு ஓட்டினேன். நான் சொன்னேன் அதிகாரி இருப்பாங்க, ஊருக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டம் நாளைக்கு கேட்டக்கூடாது. பெல்ட்டை போட்டு ஓட்டுறான்னே அவன் பேண்ட் பெல்ட்டை போட்டிருக்கேன், சீட்டு பெல்ட்டை போடல. அவ்வளவுதான். தப்பு எங்க மேலதாயா? அன்புக்குரிய உறவுகளே, காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அப்படி ஒத்துழைப்பு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா
நம்ம எல்லாத்துக்கும் அவர்களும் நம்ம கூட பிறந்த சகோதரர்கள் தான். அவருடைய பணி, அவருடைய கடமை. காவல்துறை ஐயாவுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. அதே சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க. இதில் அவதாரம் கட்டினாலும் கூட அங்கே பார்த்துட்டு நோண்டுவேன். அங்கே அந்த நடுவில் உட்காந்துருக்கவர் தாண்டா மச்சான் அன்னைக்கு எனக்கு 300 ரூபா போட்டார். நான் கதறினேன். அவர் தொடையை பிடிச்சுதான் இது பண்ணேன். ஏற்றுக்கொள்ள அன்னைக்கு 300 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் ஆப்பு போட்டுக்கலாம்னு பேசுவாங்க. ஏன் அவதாரம் போடுறாங்க? உழைச்ச காசு, சாலை விதிகளை நீ மறக்கலை, மதிக்கலை, ஹெல்மெட் போடலை. இன்னைக்கு உழைச்ச காசு 300 ரூபா போட்டா நாளைக்கு வீணா போயிருமே, பிள்ளை குட்டிக்கு ஏதாவது வாங்கலாமே, வீட்டுக்கு அரிசி வாங்கலாம்னு நினைப்பேன்னுதான் பயம் காட்டுறதுக்காகத்தான் அந்த அவதாரம். காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு யார் திருந்துறா? திருந்த மாட்டானே. அபிராமத்தில் காவல்துறை பிடிக்கிறாங்கன்னா வல்லக்குளத்துலேருந்து காவல்துறை அதிகாரியை உருவாகிறேன். இங்கேருந்து அங்கேருந்து போன் அடிப்பேன். என்ன அபிராம வரையிலாக்க வராதிய போலீஸ் 4 பேர். இவன் நீ எப்படி கட்டின? எனக்கு 900 போச்சு. நான் வரல, ஊர்லேயே தாயம் விளையாடுறேன், இங்கே உருட்டித்துறேன். நீங்கள் எல்லாருமே எல்லா இதுலேயும் நம்ம சரியாக இருந்தா எல்லா துறையில் உள்ள அதிகாரியும் சரியாக இருப்பாங்க. பிடிச்சிருந்தா ஆளு கை தட்டுங்க. நான் தப்பாலாம் பேச மாட்டேன். இதில் நிறைய பேர் கிசும்பு தானே பண்ணிட்டேன். போட்ட போதைக்கு லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு லைட்டில் திருப்புவேன். பின்னாடி வந்து மட்டார்னு முட்டி அதை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வருவேன். நீ முட்டினதே தப்பு, அவனுக்கு ஒரு 2000 கொடு. அந்த 2000 அவன் கொடுத்துருவேன். ஆளுக்கு முட்டை பார்த்தா கம்மாயில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வெப்பரி மயிர் வேற. யாரு கேட்குறா? பெண்கள்லாம் நீ சொல்கிறேன் ஆத்தா, கட்டின கனவே தண்ணியை போட்டு நித்தனத்தம் போட்டு அடிக்கிறேன், மசத்தை பிடிச்சி இழுக்கிறேன், தொடையை கடிக்கிறேன். நீ எந்த கோயிலையும் சொல்லாத. உன் தொந்த வந்தான் உங்கள் ஆத்த அப்பே அண்ணன் தம்பிட்டுலாம் சொல்லி அவனை பாய விடாத. உனக்கே ஒரு மருந்து சொல்கிறேன். குடிச்சு விட்டு புருஷன் டெய்லி தொந்தரவு பண்ணான்னா ஒரே நாள் ட்ரீட்மெண்ட் தான். கைலியை கிளச்சிக்கிட்டு வெதரில் உலக்கையில் அடிச்சிரு. சோழி முடிஞ்சு, உனக்கு வேலை முடிஞ்சு, அவனுக்கு வேலை முடிஞ்சு. பொழைச்சு கிடந்தா 2 பேரும் 100 நாள் வேலைக்கு போங்க. இல்லைன்னா நீ மட்டும் போயிட்டு வா, அவன் ஒத்தர வைக்கிற வரைக்கும். என்ன இந்த வெதர்னா கொட்டையானே? அவனை கிளச்சிட்டு பாரு. இங்க பாரு, எங்க வந்து கேட்கிறாங்க. போங்கடா. அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சா? நான் சின்ன பையலாம் சொல்றது ஒண்ணுதான். இந்தா அப்படி சொல்றான், அப்படி சொல்றான். அவன் சொன்னான் பாரு, பக்கத்துல வாம்பு நாடக மேடைக்கு வந்தது எங்களை பிடிச்சு அப்படின்னு சொல்றேன். அது ஒண்ணுதான்டா நான் செய்யல. ஒரு சாங்கு பாடிக்கிறோம், உதுத்துறணும். இன்னும் போற காலத்துல உதுத்து விட்டு நாடகம் என்னைய மாதிரி ஆடினீங்கன்னா நீங்க பொழைச்சுக்கிருவீங்க. ரோசப்பட்டேன்னா சூம்பிட்டு தீங்கடா. சூம்பிட்டு ஒரு பாட்டு பாடுவோம். ஹலோ, என்னப்பா? தொண்டை கட்டிக்கிச்சு முட்டைக்கு. ஹலோ ஹலோ. தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி, தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி. விட்ட ஓடுற மாதிரி கத்திரியான் பாரு. தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டியா. இவங்களை வச்சு இந்த கம்பெனி நடத்தி நான் இன்ன வரைக்கும் ஏன் நாடக உலகத்திலே திடுறேன்னா முன்னேறாம, அது காரணமே இந்த 4 பேர் தான். எப்படி? ஏமே, காலே, தூதே, யமகண்டே. 10க்கு மருதமணி நல்லாம்பு. நான் 10 தாண்ட முடியாது. அவன் போறேன், பாம்பே போறேன், அமெரிக்கா போறேன். இந்த அந்த அரியநல்லூருக்கு போக முடியலையே. விதி போட பேக்குதி. ஹலோ ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அட தென்பாண்டி ஏ ராம 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 நாடு, ராம நாடு, ராமேஸ்வரம் ராமேஸ்வரம். படுத்திருப்பது பேய்க்கரும்பா, பேய்க்கரும்பு. அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி, அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி, வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. ஏதன் பாண்டி ஏ ராம 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 ராமநாடு, ராமநாடு, ஏ ராமேஸ்வரம்,
ராமேஸ்வரம் படுத்திருப்பது படுத்திருப்பது பேய்க்கரும்பா பெய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா ஓகே ப்ரோ. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் தம்பிகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா ஏதன் பாண்டி ராமு ராமு ராம ராம ராம் நாடு ராம் நாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது படுத்திருப்பது பேய்க்கர முதல் வண்டி இறங்குமா ரூபாய். வாவ் பின் மீது அங்க வானத்தில கனைய வீணா மண் மீது புகழ்ந்து வீணா பின் மீது கனைய வீணா தமிழகம் மண் மீது ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு வீர தமிழன். அப்படி ஒரு மனுஷன் இந்த தமிழ்நாடு இன்னும் பார்க்காது. ஏவுகணே நாயகனே இளைஞருடைய வழியாட்டிய எங்க ராஜாவே அப்துல் கலாம் ஐயா உன்னை தினசரி பாடுறேன். என் கூடையே இருக்கார் அப்துல் கலாம். உண்மையிலே தமிழன் தான் பெருமைப்படணும். அப்படி கைதட்டு பூரா எங்க அண்ணன் தம்பி தானே, எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் கைதட்டுங்க எல்லாரும். இல்ல ஊடர் கால் ஊரா ஆங்காங்கா 200 வாங்கிட்டு வந்தா எப்படா டீசல் போடுறது, பிப்பாயிட்டு அடிக்க 4 பேரை விடுறா பாவம். நல்லுக்குறிச்சி கண்ணன் ராக்கம்மாள் சார்பாக 201, தூ ராசு வங்காரபுரம் ஊர் தலைவர் சார்பாக 201 செட்டிய கொடு. இவன் ரொம்ப நொடமா இருக்கேன், என் பிள்ளை அலைஞ்சிட்டானா? ஏய் நம்ம ஜாமி இருக்குடா, நாளையிலேருந்து உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குடா, நீ எப்பயுமே ஜாமிக்கு தொண்டு செய்யடா, உள்ள போய் பொம்பளை பார்த்துட்டு வாடா. அவன் அதுக்கு தான் நிற்கிறேன் அனத்துக்கிட்டே. ஆனால் 2 பொம்பளையும் பார்த்துட்டாலும் அவளை அழகிப்பா, 2 பூல தள்ளியிருந்தா. ஏன் இந்த ஊரில் சின்ன மேடையா இருக்கு என்ன? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இங்க இருக்க என் தம்பி சொல்லு, அவர் யாருப்பா? ஆமா, முத ராக்கெட் வச்சாரு, போன வருஷம் புசுவானை கண்டுபிடிச்சாரு, ரங்கு சக்கரா வருது, சரஸ்வதி வெடியா வருது, அம்மா சிவாஜில வெடிக்கம்பெல்லாம் வச்சிருக்காரு. பள்ளிக்கூடம் படிக்கிற பயலுக்கு தெரியல, இதுவே இதை சொல்லு, ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, அது பிசுறு இல்லாம சொல்லுவாங்க. ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். உண்மையிலே அப்படி ஒரு தமிழனை இனிமே நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்மெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நிம்மதியா இருக்கிறதுக்கு காரணம் காவல்துறை அதிகாரி ஐயா. நம்ம நாட்டுக்குள்ளே எல்லாருமே நல்லா இருக்க காரணம் ராணுவ வீரர்கள். இன்ன வரைக்கும் அயல் நாடுக யாரை பார்த்து பயப்படுது? தமிழ்நாட்டுக்காரங்களை பார்த்து பயப்படுது. ஏன்னா செய்வனை வைப்பாங்க, அது ஒரு பக்கம். ஆனா ஒரே ஒரு தமிழனை பார்த்து ஒட்டுமொத்த நாடுகளே கதிகலங்கு இருக்குன்னா அதுதான் அப்துல் கலாம் ஐயா. ஏன் பயப்படுது? எல்லாருக்கும் தெரியல அவரை பத்தி. அவரு கண்டுபிடித்த ஒரு அணுசக்தி, ஒரு ஏவுகணையை அப்துல் கலாம் கண்டுபிடித்த ஒரே ஒரு ராக்கெட்டை ஏவி விட்டா ஒரு நாடே அழிகிற அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. அதனாலதான் பயப்படுறேன். நம்மால எதுக்கு பயப்படுறேன்? ஒரு எலும்புச்சம்பளம் வியாபாரி டாட்டாஜில் எலும்புச்சம்பளம் கொட்டி வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஒரு எலும்புச்சம்பளம் அவன் வாசல்ல விழுந்துருச்சு. 2 நாளா வீட்டை பூட்டிக்கிட்டேன், எவனை கழுப்பு கழிச்சு விட்டான். பாப்பா ஸ்ரீ பெருமரத்தார் ஜென்டில்மேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சார்பாக எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மாலை செலுத்தி ரூபாய் 600 வழங்கப்படுகிறது. தம்பி என்னை நோத்தவங்க வை, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் என்ன
படிச்சிருக்கியாடா? ஐயாவை குழந்தைதான். ஐயாவுடைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் சொல்லலாம்ல. கேள்ஸ் அண்ட் பாய்ஸ் சொல்றேன். தங்கச்சி தானடா? நீங்க தானதா? சூப்பர் தான் தங்கங்களா. இப்பதான் தூங்கி வந்துச்சுங்களா? அதுக்கு போட்ட குத்தாட்டத்துக்கு இழப்பு வாங்கிட்டு இருக்கு. ஆட்டம் ஜொலிச்சிட்டியாத்தா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்படித்தான் இருக்கணும். என் தங்கச்சி அன்புக்கு ஈடு எதுவும் கிடையாது. இதுல எந்த பிள்ளைக்கும் சமைக்க தெரியாதுல்ல. கூகுள்ல பார்த்து சமை. ஈரல் வைப்பது எப்படி டுபுக். இன்னைக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சமாளிக்க தெரியாதவன் இந்த மாதிரி மேடைக்கு வரக்கூடாது. ஒழுங்கா சமைச்சு பழகாத பொம்பளை புள்ள ஒருத்தன்ட்ட வாக்கப்பட்டு போகக்கூடாது. இதுகளாவது பரவாயில்ல. புதுசா அந்த பிரியாணி வைப்போம், லெக் பீஸ் பொரிப்போம், இந்த சோறு வைப்போம்னா கேட்கலாம் கூகுள்ல. ஒரு பொம்பளை புள்ள போய் ஒரு மாசமா கேட்டிருக்கு சுடுதண்ணி வைப்பது எப்படி. அப்ப மசத்தை அறுத்தா என்ன அது கூட தெரியாம. ஏன்னா பெத்ததாயுதே சொல்றது பிள்ளைக்கு பூரா எரிச்ச மசராத்தியா இருக்கேன். நாளைக்கு போய் குத்து வாங்குறது அவன்ட்டு தானே வாங்குவேன். நோத்தானப்பனம் நினைச்சே அடிப்பேன். அவன் எதுக்கு அடிப்பானா, மோதிரம் போட சொன்னா ஒருவனுக்கு அரப்பவன் போட்டேன் நங்கு நங்குன்னு குத்துவேன். நினைச்சு நினைச்சு அடிப்பாங்க. அந்த தங்கத்தை தூக்குடா ஐயன் சிங்கம். அடி வாங்குற ஆம்பளை தானே. அப்போ உன் முண்டாட்டி முண்டை 1/2 டன் இருக்கும். நீ சூத்துவத்தி முண்டை. டி புனவாசல் ஆடு. ஆமா, என்னுடைய அன்பாலயத்தினுடைய அட்வொகேட் வக்கீல் என்னுடைய அண்ணன் டி புனவாசல் ஆடு வளர்ப்போர் சங்கம் டாக்டர் வக்கீல் பெருந்தகை டி சத்தியன் சரவணன் சம்பத் சேகர் சார்பாக அன்பாலயத்துக்காக 501 நன்றி. ஆடு மாடு வளர்ப்பது புண்ணியம். ஆடு மாடுதான் நம்மளை காப்பாற்ற. நானும் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. நான் படிக்கலாம் கிடையாது. எதுல எதுக்கு நான் போய் சில பேர் சொல்லுவாங்க, பார்த்தா நிமிந்தால் வேலைக்கு போவேன். இங்கேருந்து போகும்போதே இன்ஜினியர் வேலை 16 பில்டிங்கு ஃபுல்லாக வரைபடம் போட்டேன். அங்கே போய் பார்த்தா 16 மூட்டையை கவலை ஓட்டுக்கிட்டு இருப்பேன். தான் பார்க்கிற வேலையை அது கேவலம் என்று நினைப்பவன் முட்டாள். தான் என்ன வேலை பார்க்கிறானோ அதை உயர்வா சொல்றேன் தாயா மனுஷன். நான் படிக்கல, நான் ஆடு மாடு மேய்ச்ச வந்தேன். என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன துப்பாக்கிட்ட சுட போறியா? கிடையாது. இதுதான் எனக்கு பெருமை. நான் எங்கேயும் சொல்லுவேன், 200 கொண்டு வரான்டா. முத 200 கொடுத்தா விளங்க மாட்டா. என்னது இது என்னப்ப போட்டிருக்கு? கேரளா கிடையாதுரா, கோரா மல்லர் வங்காரபுரம். என் அன்பு உறவுகள், வங்காரபுரத்தை மறக்க மாட்டேன். பூரா என் சொந்த பந்தங்கள் சார்பாக ரூபாய் 201. ஏய், நீ என்னடா பார்த்து பார்த்து கொடுக்குற? இவன் எதுவும் கமிஷன் அடிக்கிறானா? ஆல் கண் போக்கஸ். போக மாட்டேன், நான் பாலுக்கு வச்சுக்கு தெரியும். சாந்தி இன்னைக்கு செம்ம புகர்ப்பா. இந்த தண்டியா இருக்கும். வெளியே வந்துட்டான்னு டெல்லி கிரு மாடு மாதிரி மடு வந்துடும். அடிப்புக்கு நல்லா இருக்கு. இவங்க வாரு கேமரா போட்டு இங்கே வரலாமனு கேட்குறாங்க. வர 3 பேர் ஒட்ட வரைக்கும் பையங்களா. எதில் விட்டேன்? வாயில. நன்றி. சுடு தண்ணி அலசிட்டு வாங்க. ஊரே வெட்டிக்கிட்டு கிடந்தா கூட இந்த பேப்பைய மையம் வெத்தலை ஓடுக்கிட்டே இருப்பான்டா. அந்த மாதிரி இருந்தா சரி. ஈஹி சிரிச்சானா ரஸ்னா கீழே ஊத்திடுறான். ரெங்கராஜபுரம். ஆஹா, என்னுடைய வந்துட்டேன். வெறித்தமையன் சூறாவளி சுரேஷ் சுர்சித் ஐயனார் பயலுகடா குட்டூரம்மா 501. என்னுடைய பெரியப்பா மகன் சூறாவளி சுரேஷ். ஊர் தலைவர் பேர் என்னப்பு? வங்காரபுரம் ஊர் தலைவர் எங்க அன்னை மூத்தவர் பேரு பேரு ஊர் தலைவருடைய நிலைமையை பாருங்க தாய். அப்ப அந்த ஊர்ல எப்படி நீ இருப்பேன்னு பாக்குறேன். பொது இடங்கள்ல வரும்போது பெரியவர்களே, உங்களுடைய தன்மையும் உங்களுடைய மரியாதையும் நீங்க இழந்துடக்கூடாது.
இதே உண்மை, லேசுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம செஞ்சு விடலாம். அறுத்து இதுல வச்சிரு. என்னே வையினே, நீனா மூத்தவன், எனக்கு பெரிய தமையனே, உட்கார். உன்னைய பார்த்து நாங்க திருந்தணும். ஆமையா, அதுக்கு இப்ப மட்டுப்படலை, காலையில தான் தெரியும். எம்கேஆர் என்னை நோத்தாமன்னு பேசினா. கேமரா, இவங்க முண்டைய பெரிய வேல்ராஜ் கேமராமேன் மாதிரி தான் முளைக்குச்சியை ஊண்டிடுவாங்க. இதெல்லாம் கண்டென்ட்டா எடுங்கடா, எடுத்து அவர் செல்லுக்கே அனுப்பிவிடுங்கடா. அப்பத்தானாடா கம்மாக்காரில் உட்காந்து அது தலையிலே அடிச்சுக்கலாம். இனிமே குடிப்பியாடான்னு இங்க அதுதான் கதவளை தட்டு போட போகுது. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா அந்த சப்ஜெக்ட் பேசுறேன். அவரை பிடித்த ஒரு ஊரா கை தூக்கலாம், எனக்கு பிடிக்கும்.